67வது மாடியிலிருந்து ஒரு மாணவனும் மாணவியும் கீழே விழுகிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் காதல் பிரச்சனை இல்லையாம், கிசிம பெம் சம்பந்தாவையாக் நே என்று சொல்கின்றார். அப்போ என்ன ஏன் விழுந்தாங்க? 67வது மாடியிலிருந்து குதித்த மாணவன் மாணவி உயிரிழப்பு. கொழும்பு கொம்மன் தெரு பகுதியில் அதிர்ச்சி சம்பவம். எங்கட அலுவலகத்திற்கு மிக மிக அருகில் உள்ள அல்தயார் கட்டடத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கொழும்பு கொம்பன் தெரு பகுதியில் அமைந்துள்ள நவீன அதிசொகுசு மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் 67வது மாடியிலிருந்து 15 வயதுடைய மாணவன் மற்றும் மாணவி ஆகியோர் குதித்து உயிரிழந்துள்ளனர். அவங்க 2 பேருடைய ஃபோட்டோ இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். சாதேட்ட யனவா கியா எட்ட அத்வெனி மாலட்ட நெகலா, அதாவது பாட்டி ஒன்றுக்கு ஒரு விருந்து உபசாரத்தொன்றுக்கு போவதாக சொல்லி 67வது மாடிக்கு சென்றிருக்கிறார்கள். சிசுவியாத் வெட்டுனாத என்று கேட்டிருக்கின்றார்கள். அதாவது கேள்விக்குறியாக அவர்கள் விழுந்தார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா? திவி ஆணிகரகத்தாது என்று கேட்கின்றார்கள். உண்மையிலே என்ன நடந்தது என்று சம்பவம் தற்போது போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். இருவரும் பாடசாலை முடிந்து வருகிறார்கள். பாடசாலை முடிந்து வந்து அந்த ஒரு ஆட்டோவில் தான் வருகிறார்கள், முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கி அந்த கட்டிடத்திற்குள் நுழைகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜிம்முக்கு செல்கின்றார்கள். சென்று அங்கே ஆடைகளை மாற்றுகிறார்கள், பாடசாலை ஆடைகளை மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு புகைத்தல் பழக்கம் இருக்கின்றது அந்த 15 வயது சிறுவனுக்கு. அவர் என்ன செய்கிறார்? ஒருவர் மூலமாக புகைப்பதற்காக சிகரெட்டுகளை பெற்றுக்கொள்கின்றார். 5 சிகரெட்டுகளை பெற்றுக்கொள்கின்றார். அதையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் வருகிறார். மீண்டும் வந்து தங்களுடைய செல்ஃபோன் சப்பாத்துக்களை எல்லாம் கலட்டி வைத்து விட்டு தான் 67வது மாடிக்கு சென்று குதித்தார்களா தள்ளிவிடப்பட்டார்களா விசாரணை தொடர்கிறது. ஆனால் இன்றைய அருண பத்திரிகை இப்படியே சொல்கின்றது. சித்தியதா சிசுவிஹா சிசுவா எட்ட அத்வெனி மாலேன் பெண்ணே சிசுவிய பாசலேன் அஸ்கலனிசாது. மாணவனும் மாணவியும் 67வது மாடியிலிருந்து விழுந்ததற்கான காரணம் அந்த பெண் பிள்ளையை பாடசாலையிலிருந்து விலக்கிய காரணத்திற்காக. பாடசாலையிலிருந்து அன்றைய தினம் அந்த பிள்ளையை ஏதோ ஒரு காரணத்தினால் விலக்கி இருக்கிறார்கள். அந்த மனநிலையில் அவர்கள் அந்த மனநிலையில் கவலையால் பாதிக்கப்பட்டால் நடந்தது என்ற கேள்வியும் தற்போது வந்திருக்கின்றது. எது எப்படியோ பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், எங்கு போகிறார்கள், என்ன பாட்டிக்கு போகின்றார்கள், எந்த பாட்டியோடு போகின்றார்கள் என்பதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுவும் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க தெரியுமா, ரொம்ப கவனமாக இருங்க என்பது தான் ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக தாழ்மையான வேண்டுகோள். சரி.